நாங்கள் பேட்டிங் விளையாட்டா இப்படி தாண்டா இருக்குன்னு ஜிம்பாப்வே அணியை பறக்க விட்டு பல சம்பவம் பண்ணி இந்திய வீரர்கள் சாதனை படிச்சிருக்காங்க. இந்திய விஜய் ஜிம்பாப்வே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது T20 மேட்ச் ஜிம்பாப்வேல நடந்துட்டு இருக்கு. இந்த இரண்டாவது T20 மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில இந்த மேட்ச்ல தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன் அறிமுக வீரரா களமிறங்கினாங்க. ஸோ இந்திய அணியில சிவம் கில், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கினாலும் முதல் ஓவரில் இந்திய அணி தடுமாறினதுனால இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பாலில் 10 ரன் இருக்கும்போது சிவம் கில் 2 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டு முதல் விக்கெட்டாக டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் அதிரடியாக விளாண்ட அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேட்வால் கூட பார்ட்டிசிபேட் வச்சு 2 பேரும் பொறுப்போட மேட்சை எடுத்துகிட்டு போனாங்க. அரை சதம் அடித்த அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் 38 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருப்பார். அந்த சமயத்தில் 10 ஓவர் முடிவில் இந்திய அணி 76 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த 13 பாலுக்கு 50 ரன் அடித்து அபிஷேக் சர்மா அவர் விளையாண்ட இரண்டாவது T20 மேட்ச்லேயே அதிவேக T20 சதம் அடித்து சரித்திர சாதனை படிச்சிருக்கார். அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் 56 பாலுக்கு 100 ரன் அடிச்சிருப்பார். இதில் 8 6 7 பவுண்டரி 212 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும். இந்திய அணிக்காக 38 பாலுக்கு T20ல ரோஹித் சர்மா ஃபாஸ்டஸ்ட் சதம் அடிச்சிருக்கார். அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் 46 பாலுக்கு சதம் அடிக்கிறது மூலம் அதிவேக T20 சதமாக இந்திய வீரர்கள் லிஸ்ட்டில் 2வது இடத்துல ரோஹித்துக்கு அடுத்தபடியாக அபிஷேக் சர்மா விளையாண்ட இரண்டாவது இன்னிங்ஸ்லேயே சரித்திர சாதனை படைச்சிருக்காரு. ஸோ சதம் அடித்த அடுத்த பால்லே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அபிஷேக் சர்மா 47 பாலுக்கு 100 ரன் 8 6 7 பவுண்டரி 212 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது அவுட் ஆகிட்டார். டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ருத்ராஜ் கேட்வால் கடைசி 9 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருப்பார். அதே போல் ரிங்கு சிங் வெறும் 22 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருப்பார். இதனால இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் இவருக்கு 234 ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஜிம்பாப்வேக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் CSK கேப்டன் ருத்ராஜ் கேட்வால் கோலி போல 3வது ஒன் ஆர்டரில் விளையாண்டு முதல் 38 பாலுக்கு அரை சதம் அடித்தார். அடுத்த 9 பாலுக்கு 28 ரன் அடித்தார். இதனால ருத்ராஜ் 47 பாலுக்கு 77 ரன் 11 பவுண்டரி ஒரு 6 163 கிட்ட சேர்க்கெட் வச்சு கிரீஸில் இருந்தார். அதை விட ஃபினிஷர் ரிங்கு சிங் 104 மீட்டர் 6 எல்லாம் அடித்து 22 பாலுக்கு 48 ரன் 2 பவுண்டரி 5 6 218 கிட்ட சேர்க்கெட் வச்சு கிரீஸில் இருந்தார். ஸோ இதனால இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் பிறகு 234 ஒரு அபார ஸ்கோரை ஜிம்பாப்வேக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. மேலும் இந்திய அணி முதல் 10 ஓவருக்கு இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட்டில் பிறகு 74 ரன் அடித்தாங்க. அடுத்த 10 ஓவருக்கு இந்திய அணி ஒரு விக்கெட்டில் பிறகு 160 ரன் அடித்து ஜிம்பாப்வேக்கு எதிராக 234 ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. மேலும் இதே இந்திய அணி தான் நேற்று நடந்த முதல் T20 மேட்ச்சில் 105 ரன் கூட அடிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆனாங்க. 13 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி ஹிஸ்டாரிக்கல் வெற்றி பெற்றாங்க. ஸோ அதை முறியடிக்கிற வகையில், அதை மறக்கடிக்கிற வகையில் இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளாண்டு ஜிம்பாப்வேக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ணி பல சாதனைகளை படைச்சிருக்காங்க. ஜிம்பாப்வே பந்துவீச்சு தரப்பில் அந்த அணியை சேர்ந்த முஜரப் பைனி 4 ஓவர் வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 30 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும், மசாக்காட்டா 2 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்க ஜிம்பாப்வே அணியும் அதிரடியாக ஆட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்திய பவுலர்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக பந்து வீசி இந்த மேட்சை வெற்றி பெற வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ருத்ராஜ் கேட்வால், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங்கோடைய இந்த அதிரடி ஆட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய இந்த மேட்ச்சில் ஈஸியாக ஜெயிப்பாங்களா? இந்த சீரியஸ் இந்திய அணி கைப்பற்றுவாங்களா? அப்படின்ற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.